பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம். கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலபாளையம் போஸ்ட். போன் 04256241764. நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் MD அக்குபஞ்சர் அட்டாமா DSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம். சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம். இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம். கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலபாளையம் போஸ்ட். போன் 04256241764. மேலும் விவரங்களுக்கு 9942366318. நோயின்றி வாழ விரும்பும் உலக மக்களுக்கு கோடானும் கோடி வணக்கங்கள். நவீனங்கள் பெருகி வரக்கூடிய இந்த காலங்களிலே நாகரிகங்கள் பெருகி வருகின்றது. நாகரிகங்கள் பெருக பெருக நோய்களும் வளர்ந்து வருகிறது. இன்றைய காலகட்டங்களிலே பார்க்கும் பொழுது என்ன நோய் எப்படி மனிதனுக்கு வருகிறது, அந்த நோயிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது தெரியாத சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். இந்த நிலை மாறி பாமர மக்களும் கூட தனக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கான காரணங்களை தெரிந்து அந்த மனிதனே தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு மருத்துவ விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக இந்த டிவியின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழர்கள் பண்பாடு, தமிழர்கள் விருந்தோம்பல். முதலில் இலையில் வைக்கக்கூடியது இனிப்பு. எந்த ஒரு வீட்டிற்கு நாம் விருந்திற்கு சென்றாலும் முதலில் இனிப்பு வைக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இனிப்புங்கிறது நம் உடலை காக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு உணவு. இனிப்பில்லாத எந்த உணவுமே நம் உடம்பிற்கு முழுமையான சக்தியை கொடுக்க முடியாது. இனிப்பு என்பது நமது உடம்பிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான உணவு. இனிப்பில்லாத உணவு நம் உடம்பிற்கு எந்த வகையிலுமே ஆற்றலை கொடுக்காது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இன்று நம் தமிழகத்து பண்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பை பார்த்தாலே தள்ளி ஓடக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தால் நவீனங்களின் வளர்ச்சி. ஒவ்வொரு மனித உடம்பிலும் இருக்கக்கூடிய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஏறிவிட்டது. இனிமேல் இந்த மனிதன் சர்க்கரையை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு தவறான கருத்தை நிறைய மருத்துவங்கள் எடுத்து வைத்திருக்கின்றது. இந்த மருத்துவங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இனிப்பு என்பது நம் உடம்பிற்கு ஒரு ஆதாரம். அந்த இனிப்பை சாப்பிட்டு நம் உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கி காட்ட வேண்டும். இப்படி குணமாக்கி காட்டக்கூடிய மருத்துவம் எந்த மருத்துவமோ அந்த மருத்துவம் தான் மிகச்சிறந்த மருத்துவமாக இன்று இந்த உலகில் நிலைநாட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தை ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ளும் வகையிலே தனி மனிதரின் கேள்விக்கு இந்த அட்டாமா அமைப்பு விளக்கம் கொடுத்து நோய் ஏன் வருகிறது, அந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு விளக்க காத்திருக்கின்றோம். தமிழ் உணவின் முதல் உணவு இனிப்பு. அந்த இனிப்பு இன்றைய காலகட்டங்களிலே ஒரு விஷமாக மாறி வருகின்றது. அந்த விஷத்தை மாற்ற வேண்டும். மருத்துவங்களிலே நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுகின்றது. மருத்துவங்களிலே சில விஷயங்கள் சொல்லப்படாமலே இருக்கப்படுகின்றது. அந்த வகையிலே நமது இரத்தத்தில் சர்க்கரை இருந்தால் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை மட்டுமே மக்களுக்கு எடுத்து கூறப்பட்டு மக்களை மிரட்டி கொண்டு வருகின்றது. அந்த மிரட்டலை மாற்றி அமைக்க வேண்டும். என்ன குறைந்தால், இரத்தத்தில் என்ன சத்து குறைந்தால்
இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகும் என்பதை யாருமே சொல்வதில்லை. என்ன என்ற சக்தி இரத்தத்தில் குறைந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகும் என்பதை சொல்வதில்லை. சர்க்கரையின் அளவு உங்களுக்கு 140 இருக்க வேண்டும். அந்த 140க்கு அதிகமாகிவிட்டால் நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளி என்று அவர்களுக்கு பட்டம் சுற்றி வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயத்திலே தள்ளப்பட்டு வருகின்ற இந்த நியதியை மாற்ற வேண்டும். அதை எப்படி மாற்றுவது? அதன் உண்மையை எப்பொழுது மக்கள் புரிகின்றார்களோ அப்பொழுது சாதாரணமாக மாற்றிவிட முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, சர்க்கரையில் இரத்தத்தில் 1 மில்லிகிராம் இரத்தத்தில் எவ்வளவு சர்க்கரை இருக்க வேண்டும், எவ்வளவு சாம்பல் சத்து இருக்க வேண்டும், எவ்வளவு இரும்பு சத்து இருக்க வேண்டும் என்று தனித்தனியாக பார்க்கும் பொழுது நமது உடலிலே சர்க்கரை, சாம்பல் சத்து, இரும்பு சத்து, மற்ற உலோகங்களின் சத்து குறையும் பொழுது அங்கே மிகுந்து நிற்பது சர்க்கரையின் அளவுதான். ஆக சர்க்கரையின் அளவை குறைப்பது நல்லதா, சர்க்கரையின் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்களை கூட்டுவது நல்லதா என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விவாதம் செய்து மக்களுக்கு புரிய வைப்போமாக. பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256 241764. நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் MD அக்குபஞ்சர் அட்டாமா DSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256 24176. மேலும் விவரங்களுக்கு 994236 66318. சர்க்கரை நோய்ங்கிறது ரொம்ப பிரதானமாக இருந்துட்டு இருக்குங்க சார். அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம மாத்திரை தான் சாப்பிடணும், மருந்து தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அக்குபஞ்சரில் என்ன தீர்வு, அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம். அதாவது அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது நமது உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம். அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப பிரபஞ்ச சக்தி, வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் உள்ளே வாங்கி அதை ஒரு உயிருக்கு சக்தியாக மாற்றி கொடுப்பதுதான் நம் உடலின் வேலை. இந்த உடலின் வேலைகள் தெளிவாக நடப்பதற்கு நமது புறத்தோல் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. இந்த புறத்தோலின் இயக்கம் சில காரணங்களால் சில நேரங்களில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இந்த பாதிப்பு ஏற்படும் போதுதான் நாம் நோயை உணர்கிறோம். இப்போ எப்படின்னா, ஒரு வேப்ப மரத்து கையில் போய் பாருங்க, நம்ம உடம்புக்கு ஒரு தென்றல் காற்று ஜில் ஜில் ஜில்னு இருக்குது, முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்படும். அதே ஒரு இருண்ட அறையில் போய், சாத்தப்பட்ட அறையில் போய் இருந்து பாருங்க, நமக்கே தெரியாமல் எல்லாம் வேர்வையாக வேர்த்து கொட்டு நம்ம அந்த இடத்துல இருக்கவே முடியாமல் மூச்சு திணறல் இது போல் ஏற்பட்டு நம் உடம்பிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த 2 நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அருமையான விளக்கம் புரியும். ஆக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை உள்வாங்கும் விதத்தை பொறுத்தே நம் உடலின் இயக்கம் இயங்கி வருகிறது. இந்த உள்வாங்கும் திறனில் குறைபாடுகள் ஏற்படும் போதுதான் நம் உடலில் நோய்கள் ஏற்படுகிறது. எப்படியெல்லாம் நாம் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கின்றோமோ, எப்படியெல்லாம் நம் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றோமோ, எப்படியெல்லாம் நம் உணவு முறைகளை உட்கொள்கின்றோமோ அதற்கேற்ப நோய்கள் ஏற்படுகிறது. இது எப்படி ஏற்பட்டாலும் நமது புறத்தோலை அக்குபஞ்சர் சிகிச்சையின் மூலமாக சீர் செய்வதன் மூலமாக
ஒரு மிகப்பெரிய வெற்றியை, நோயில்லா ஒரு மனிதனை உருவாக்கி காட்ட முடியும் என்று நமது சித்தர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே செய்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த சித்தர்களின் காட்டுதல் சில காலங்களில் சில காரணங்களால் மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வேற்று நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. இன்று அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சீன நாடுகளில் இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் மருத்துவம் நமது தமிழகத்திற்கு வந்து மிகப்பெரிய சாதனையை படைத்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம் உடம்பிற்கு எப்படி அக்குபஞ்சர் சக்திகள் உள்ளே செல்கிறது என்பதை உங்களுக்கு வீடியோவின் மூலமாக மிக அற்புதமாக காட்டி அதை புரிய வைக்க முடியும். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் ஊசி வழியாக அது ஒரு சக்கரை நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ சர்க்கரைக்கு வந்து மருந்து தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சித்த மருத்துவத்திலையும் சரி, ஆங்கில மருத்துவத்திலையும் சரி. இப்போ அக்குபஞ்சர் ஊசி வழியாக மட்டும் இதை எப்படி நம்ம வந்து குணப்படுத்த முடியும்? அதாவது அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது பஞ்ச சக்திகளை உள்ளடக்கியது. இந்த பஞ்ச சக்திகள் என்றால் என்ன அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிலம், காற்று, நீர், மரம், நெருப்பு, இந்த 5 சக்திகளும் நம் உடம்புக்குள்ள வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நடத்தி கொண்டு ஒரு அற்புதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நீர் சக்தி குறைஞ்சி வச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படு, காற்றோட சக்தி குறைஞ்சி வச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படு, நிலத்தோட சக்தி குறைஞ்சி வச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படு, மரத்தோட சக்தி குறைஞ்சி வச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படு, நெருப்போட சக்தி குறைஞ்சி வச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு அக்குபஞ்சர் மருத்துவம் ஒரு மிகச்சிறந்த மருத்துவம். இது இன்னொரு விளக்கம் என்னன்னா, நம்ம எல்லாத்து வீட்லையுமே இன்னைக்கு மோட்டார் சைக்கிள், கார், வாகனங்கள் இருக்குது. இந்த கார் வந்து திடீர்னு ஓடலை, இல்லை மோட்டார் சைக்கிள் திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம்? ஒரு நல்ல மெக்கானிக்கிட்ட கொண்டு போகிறோம். அந்த மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் அந்த மெக்கானிக் அருமையாக ஓட வச்சுடுவார். அந்த ஓட வச்ச பிற்பாடு பெட்ரோலே ஊற்றாம மெக்கானிக் ரெடி பண்ணி கொடுத்துறாரு, இனிமேல் நமக்கு கவலை இல்லை, நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மோட்டார் சைக்கிள் ஓடுமா? ஆக அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது ஒரு மெக்கானிக் செய்யக்கூடிய நமது உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பழுது நீக்கும் ஒரு மருத்துவம். பழுது நீக்கிய பிறகு சரியான உணவு முறைகளை உணவிற்கு அனுப்ப வேண்டும். இந்த சரியான உணவு முறைகளை பகுத்தறிந்து உணவிற்கு கொடுக்கும் சக்தி, கொடுக்கும் தன்மை ஒவ்வொரு அக்குபஞ்சர் மருத்துவனுக்கும் இருக்க வேண்டும். இந்த மருத்துவ தன்மை, இந்த உணவின் ரகசியத்தை அறியாத எந்த ஒரு மருத்துவராலும் அக்குபஞ்சர் சிகிச்சையின் மூலம் மட்டுமே நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியாது. பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்எம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256 241764. நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் MD அக்குபஞ்சர், அட்டாமா DSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்எம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256 24176. மேலும் விவரங்களுக்கு 994236 66318. அக்குபஞ்சர் மருத்துவத்தை பொறுத்தவரை நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு மருத்துவம். நீங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னரும் பிரபஞ்ச சக்திகள் என்றால் என்ன என்று கேட்டால் இந்த 5 சக்திகளை பற்றி தான் சொல்லுவார்கள். போன வருஷம் கேட்டாலுமே பிரபஞ்ச சக்திகள் என்ன என்று கேட்டால் இதைத்தான் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் கேட்டீங்கனாலே இதைத்தான் அவர் சொல்லுவாங்க. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நிர்ணயிக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு உணவு முறையிலும் என்ன நன்மைகள் இருக்கிறது, என்ன விஷத்தன்மைகள் இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும்.
அதை பற்றி நாம் ஒவ்வொரு உணவு முறையிலும் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை எப்படி போக்கி அது நம் உடம்பிற்கு தேவையான சக்தி கொடுக்கக்கூடிய தன்மையாக மாற்றுவது என்பது மருத்துவ சுத்தி முறையாகும். அந்த சுத்தி முறையை பற்றி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் கொண்டு வரலாம். அதனால் எந்த ஒரு உணவுமே முழுக்க நன்மையை தரக்கூடியதும் அல்ல, எந்த ஒரு உணவுமே முழுக்க தீமையை தரக்கூடியதும் அல்ல. உணவு முறையை வேக வைக்கும் முறையில், அதாவது பக்குவப்படுத்தும் முறையில் வைத்து நம் உடம்பிற்கு ஒவ்வாமை நீக்கி ஒத்துழைப்புக்கூடியதாக மாற்ற முடியும். அப்படி நீங்கள் எந்த ஒரு உணவை கொடுத்தாலும் அதை நம் உடம்பிற்கு ஏற்ற உணவாக மாற்றி எந்த விதமான நோயும் இல்லாமல் குணமாக்கி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்ட முடியும். சரிங்க சார், இப்போ நீங்கள் உணவை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த உணவை இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கும்போது கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் சாப்பிடணுமா, இல்லை பின்னால் நம்ம எல்லாமே சாப்பிடலாமா? அதாவதுங்க, பிறக்கும்போது எந்த ஒரு மனிதனுமே நோயாக பிறக்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்லை. வெளியே குழந்தை வந்த பிற்பாடு அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய உணவு முறைகள், அந்த உணவுக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பிறக்கும் போதே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு உயிர்களும் நோயாளியாக பிறப்பதில்லை. பிறக்கும் போதே அந்த குழந்தை நோயற்றதாக பிறந்து வளரும் வகையிலே தான், வளர்த்தப்படும் வகையிலே தான் நோயாளியாக மாற்றப்படுகிறது. இதை நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்குமே மனிதனுக்குமே ஒரு கணக்கீடு செய்து விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு, மனிதனுக்கெல்லாம் 6 அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய பெரிய கவிஞர்கள், கண்ணதாசன் போன்ற கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காக்கையை பார்த்து ஒரு ஒற்றுமையை கற்றுக்க சொன்னார், எறும்பை பார்த்து ஒரு சுறுசுறுப்பை கற்றுக்க சொன்னார், இப்படி தான் சொல்லிக்கிறாங்க. 6 அறிவு படைத்த மனிதன் கூட 5 அறிவு படைத்த விலங்குகளை பார்த்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமாவது இன்னொரு உயிரின் பாலை குடிக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. மனிதன் மட்டும்தான் இன்னொரு உயிரோட பாலை குடிக்கிறாங்க. அப்போ ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனா ஒரு கணக்கு போட்டு அந்த பாலில் அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டு அதை குடித்தா நல்லாக்கு, இதை குடித்தா நல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையெல்லாம் மாறி ஒவ்வொரு உணவிலும் என்ன தன்மை இருக்கிறது, அந்த உணவின் தன்மையை எப்படி நம் உடம்பிற்கு ஏற்றதாக மாற்ற வேண்டும், என்ற தன்மையை உருவாக்க வேண்டும். இப்படி உருவாக்கி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு முற்றிய சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும், இன்சுலின் போட்டு கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் அவர்களின் தன்மையை மாற்றி பழையபடி நாம் அக்குபஞ்ச சிகிச்சையின் மூலமாக சரியான உணவியல் முறையின் வழியாக எல்லா உணவுகளையும் சாப்பிடக்கூடிய தன்மையை ஏற்படுத்த முடியும். ஒரு சர்க்கரை நோயாளி சர்க்கரையை சாப்பிட வேண்டும், ஒரு சர்க்கரை நோயாளி உருளைக்கிழங்கு சாப்பிட வேண்டும், ஒரு சர்க்கரை நோயாளி வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டும். இந்த உணவுகள் எல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நாம் கொடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏற்படுத்துவோமாக. பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256 241764. நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் MD அக்குபஞ்சர், அட்டாமா DSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்றுவலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256 24176. மேலும் விவரங்களுக்கு 9942 66318. சார், அடுத்தது ஒரு கேள்வி. இப்போ சர்க்கரை நோய் உடல் சம்மந்தப்பட்டதா, மனம் சம்மந்தப்பட்டதா? ஏன்னா நம்மளுக்கு உடல் மனம் 2 விஷயமும் நம்மளுக்கு இருக்குது.
இதை வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை சம்மந்தப்பட்டதாகவும் இது வந்து சொல்லியிருக்காங்க அலோபதியில். மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயமும் இதில் இருக்குது. இன்னொரு விஷயம் உடல்நிலை சம்மந்தப்பட்டது இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பழக்க வழக்கம், நம்ம சின்ன வயசுலேருந்து ஏற்படுகிற ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அதாவது அகம் புறம், இருட்டு வெளிச்சம், இந்த ரெண்டுமே ஒவ்வொரு உயிர்களுக்கும் மிக முக்கியமானது. இருட்டு இல்லாமல் வெளிச்சமாகவே இருந்தாலுமே நாம் வந்து நீண்ட ஆயுளோடு வாழ முடியாது. வெளிச்சம் இல்லாமல் இருட்டாகவே இருந்தாலுமே நாம் நீண்ட ஆயுளோடு வாழ முடியாது. உணவு வெளியில் இருக்கும்போது ஒரு சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொண்டிருக்கிறது. அது உள்ளே செல்லும்போது அது என்ன தன்மையோ அதற்கான தன்மையை நம் உடலின் உள்ளுறுப்பிலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் பிரபஞ்சத்திலிருந்தும் வாங்கி நம்மை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆக அகம் புறம் இந்த இரண்டுமே நமக்கு அத்தியாவசியமானது. ரெண்டில் எதையுமே ஒதுக்க முடியாதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனசு. இப்போது நாம் ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்கிறோம். அப்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம் வருது. அதே பேச்சு வாக்கில் வரும்பொழுது ஏதோ ஒரு மனிதனை பாதிக்கும் வகையில் அந்த பேச்சு வந்து விட்டது. அப்போ என்னென்னா இந்த 4 பேர் நல்லா சிரிச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்த மட்டும் மனசு அப்படியே வேர்த்து போயிடு, மனசு சோகமாக மாறி போயிடு, அவனுக்குள்ள ஒரு படபடப்பு ஏற்படு, சிலருக்கு மயக்கம் கூட வந்தது. ஆக மனசு என்பது நம் உடலை எப்படி மாற்றுது பார்த்தீங்களா? அப்போ மனசை எந்த ஒரு மனிதன் அழகாக வைத்துக் கொள்கின்றானோ, மனதை எந்த ஒரு மனிதன் திடமாக வைத்துக் கொள்கின்றானோ, மனதை எந்த ஒரு மனிதன் எதற்கும் அஞ்சாத நிலையில் தன்னை காத்துக்கொள்ளும் தன்மையுள்ளவனாக வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு நோய் வராதுங்க. இந்த மனசை எதற்கு எடுத்தாலுமே பயம் என்ற போர்வையிலோ அல்லது நம்ம யாராவது தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற போர்வையிலோ தன்னை மூடிக்கொண்டிருக்கும் வரையில் நோயற்ற ஒரு மனிதனை உருவாக்கவே முடியாதுங்க. அதனால் வந்து மனசு நம் உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. உணவு அதைவிட அத்தியாவசியமானது. மனம், உணவு, இருப்பிடம், இந்த மூன்றுமே நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. இந்த இருப்பிடத்தை பற்றி பேச வேணா நிறைய பேசலாங்க. அதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒன்றா சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தில் வந்து நோயில்லாத நிலையை உருவாக்கி காட்ட வேணும். அதுக்கெல்லாம் என்ன வேணும்னா நோயாளர்கள் முன் வந்து எனக்கு என் உடம்புல இப்படி இப்படியெல்லாம் நோய் இருக்குதுப்பா, என்னோட உடம்புக்குள்ள இப்படி வேதனை ஏற்படுத்துதப்பா, இப்படி என்னோட அண்ணனோட உடம்புக்குள்ள இப்படி இருக்குது, அந்த குடும்பமே இப்படி பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாமரர் முதல் படித்தவர் வரை எல்லோருக்குமே நோய் இல்லாத ஒரு மருத்துவ கலையை இந்த நிகழ்ச்சியின் மூலம் கற்றுக்கொள்ள முடியும். சரி, அடுத்தது ஒரு கேள்வி. அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து 500 சுகர் இருக்குது, ஒருத்தருக்கு 250 இருக்குது. 250 இருக்கிற வந்து மயக்கம் வருதுங்கிறாரு, 500 இருக்கிறவரு மயக்கமே எனக்கு இல்லை, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்காக வருது? அதாவது நான் முதல்லையே சொல்லியிருக்கிறேன், சுகரின் அளவு அதிகரிக்கிறது என்றால் அவர்களின் இரத்தத்தின் தன்மைகள் மாறுபட்டு வருகிறது. அவங்க உடம்புல மற்ற சத்துகள், அதாவது மண்ணீரலுக்கு தேவையான சத்து, இரைப்பைக்கு தேவையான சத்து, நுரையீரலுக்கு தேவையான சத்து, சிறுநீரகத்துக்கு தேவையான சத்து, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கு தேவையான சக்தி குறையும் பொழுது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மட்டும் அதிகமாக காட்டும். இது மிஷின் சொல்லக்கூடியது. மிஷினுக்கு எந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகள் தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த மிஷின் காட்டுறதை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்துட்டீங்கன்னா எப்படி நியாயமாக? இந்த மிஷின் காட்டக்கூடியது என்ன, எதற்காக என்று பார்த்தால் மருத்துவர்கள் பிழைப்பதற்காக. நான் வந்து மனித நேயம் இல்லாமல்
நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்போ வந்து இந்த மிஷின் கார்டத்தை மட்டும் எடுத்துக்குவேன். மனித நேயத்தோடு மனிதர்கள் வாழ வேண்டும், எல்லோருமே நல்லா இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நான் வந்து இந்த மிஷின் காட்டக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் வேண்டாங்க, உங்கள் உடம்பு காட்டக்கூடிய டெஸ்ட்டை எடுங்க. அது எத்தனையோ காட்டு, எப்படி காட்டுது அப்படிங்கிறது நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதாவது நாம் உள்ளே அனுப்பக்கூடிய உணவு உள்ளே செல்வதற்கு முன்னால் பின்னால் 2 வகையான டெஸ்ட்டை எடுக்கிறாங்க. இதுதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, எல்லா சக்கரை நோயாளிக்குமே தெரியும். அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு என்ன, சாப்பிட்ட பின்னாடி ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு மனிதனுக்கு அதாவது எதிர்ப்பு சக்தி குறைந்தவனுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் எதை உள்ளே போடுறீங்களோ அதை அப்படியே காட்டு. இதுதான் உண்மை. இப்போ சர்க்கரை நோயாளிங்கிறது என்ன, அவங்களுக்கு கல்லீரலுக்கு சேர வேண்டிய சக்தி அவன் உடம்பில் இல்லை. கல்லீரலுக்கு சேர வேண்டிய சக்தி என்ன, எரிக்கும் தன்மையுள்ள எரிபொருள் கொண்ட உணவு. எரிக்கும் தன்மையுள்ள சக்தி அந்த மனிதனின் இரத்த ஓட்டத்தில் இல்லை. இந்த எரிக்கும் தன்மையுள்ள எரிபொருளை நமது உடம்பே பிரபஞ்சத்திலிருந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிட்டால் சர்க்கரையின் அளவு 500 பாயிண்டாக இருந்தாலும் சரி, 600 பாயிண்டாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருப்பான். இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம், என்னோட பேஷண்ட்டுங்க ஒரு டைமு ஆங்கில மருத்துவமனைக்கு அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறாங்க. திடீர்னு மயக்கம் வருது, தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன பிற்பாடு அந்த பேஷண்ட்டுக்கு 280 பாயிண்ட் சர்க்கரை இருக்குது. அப்புறம் சரி நீங்கள் வந்துருக்கிறீங்க, அங்கே இருக்கிறவங்க ப்ளட் டெஸ்ட்டு பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் பழக்கமாக இருக்குன்னு கேட்டு நீங்களும் தான் பார்த்துங்களேன் அப்படின்னு சொல்ல இவங்க நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போது இந்த பேஷண்ட்டுக்கு 380க்கு மேலே இருக்குது. 280 பாயிண்ட் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு நோயாளியாக இருக்கிறாங்க. 380க்கு மேலே இருக்கிறவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த 380க்கு மேலே இருக்கிறவங்க அக்குபஞ்சர் சிகிச்சை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருந்தாலும் கவலையே கிடையாது. ஏன்னா அவங்க உடம்பில் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கிறது. நம் உடம்பில் எதிர்ப்பு சக்தி வர வர ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் என ஆகும். ஆனால் அவர்களின் உள்ளுறுப்பு எதுவுமே பாதிக்கப்படாது. அக்குபஞ்சர் சரியான மருத்துவரிடம் செய்யக்கூடிய ஒரு சர்க்கரை நோயாளிக்கு எந்த வகையிலுமே உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படாது. ஆனால் சர்க்கரையின் அளவு ஆரம்ப காலத்திலே அதிகமாக இருக்கும். அதனால் சர்க்கரையோட அளவு அதிகமாக போச்சு அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு நீங்கள் உடனே அந்த சர்க்கரை குறைக்கிறதுக்கான வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொதுனைக்கு மயக்கம் போட்டுடுவீங்க. அக்குபஞ்சர் சிகிச்சை செய்யும்போது அந்த மயக்கம் வராது. ஏன்னா அக்குபஞ்சர் என்ன செய்யுது, தோலையெல்லாம் சுத்தம் பண்ணுதுங்க. இந்த தோலையெல்லாம் சுத்தம் பண்ணி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வாங்கி நம் உடல் சோர்வடையாமல் பார்த்துக்குதுங்க. உள்ள வந்து மனிதன் கண்டுபிடித்த கருவிகள் தவறாக சொல்கிறது என்பதை நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய கருவிகள் தவறானது என்பதை புரியாமல் சர்க்கரை அதிகமாகிடுச்சுன்னு நீங்கள் வாழ்நாள் முழுக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கே தான் போயிட்டுருக்கணும். அதையெல்லாம் மாற்றி நம் உடம்பிற்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய இந்த அற்புதமான அக்குபஞ்சர் மருத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2 வருஷம் 3 வருஷங்கிற போது அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடுது. அது வரைக்கும் நான் போராடி தான் காரணேன். அதாவது பசிக்குது, ரொம்ப பசிக்குது. அவன் பசிக்கும் போது வட்டை நிறைய கொண்டு வந்து சோத்த வச்சா நம்மளால் சாப்பிட முடியுதா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அது மாதிரி தான் உன்னோட தன்மை, உன்னோட எதிர்ப்பு தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படி குறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீர் செய்யணும். அதை முதல்ல ஒவ்வொரு நோயாளர்களும் புரிந்து கொண்டு இதை சீர் செய்யக்கூடிய பக்குவத்திற்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல சமுதாயத்தை பார்க்க முடியும். சரி, நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆங்கில மருத்துவத்தில் மருந்து எடுக்கும்போது உங்களுக்குள்ள எதிர்ப்பு சக்தி குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பேசும்போது. அதே மாதிரி அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கும்போது எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, அதனால சுகர் லெவல் வந்து அதிகமானாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பொதுவாக இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்குது. இந்த டெக்னாலஜி வச்சு தான் இன்னைக்கு ஒரு ஆங்கில மருத்துவம் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பிரபஞ்ச ஆற்றல் அடிப்படையாக வச்சு வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மக்களை பொறுத்தளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே குழப்பமா இருக்குது. அந்தாண்ட போனால் அது சரிங்கிறாங்க, இந்த பக்கம் வந்தால் இது சரிங்கிறாங்க. இப்போ இந்த குழப்பத்தை வந்து நீங்கள் எப்படி தெளிவு பண்ணுவீங்க? பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்எம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256241764. நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் MD அக்குபஞ்சர் அட்டாமா DSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்எம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256241766. மேலும் விவரங்களுக்கு 99423663